கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். பரிசுத்த சேனை ஊழியர்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனால் சங்கீதம் 23 அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 23 அதிகாரம் எல்லாருக்குமே நல்ல மனப்பாடமா தெரிந்த ஒரு பிரபலமான சங்கீதம். அதிலே முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மை நடத்துகிறார். மூன்றாவது, கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். நாலாவது, கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். கடைசியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது நம்மை அவர் போஷிக்கிறார் என்பதாக அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாயிலை சொல்லி செய்வேன். கர்த்தர் ஒரு குடும்பத்தை போஷிக்கும் போது அது குறைவற்றதாக இருக்கிறது. அந்த குடும்பம் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற, நான் தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னா குறைவே இல்லை. பிலிப்பியர் 4:18 பவுல் சொல்லும்போது, எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் எனக்கு உண்டாயிருக்கிறது, என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவாராக என்று பிலிப்பிய சபையாரை பார்த்து பவுல் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாக போஷித்து நடத்துகிறார். உம்முடைய கூடாரத்தை காணும் போது அங்கே குறைவை காண மாட்டீர் என்று யோபில வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, அவர் நடத்துகிறார். வேதம் சொல்லுது, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார், நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இந்த சங்கீதத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அது ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்துட்டு இருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, ஏசப்பா சிலுவையில சிந்தின இரத்தத்தினால உண்டான ஒரு சமாதானம், அவர் கொடுத்த பாவ மன்னிப்பு மூலமா கிடைக்கிற ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து வாழுகிற ஒரு மேலான சமாதானமான வாழ்வு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உள்ளத்துல ஒரு நீங்காத அமைதி நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. நம்முடைய தேவன் சமாதான பிரபு. அவருடைய சமாதானத்திலே நம்ம நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீரை போல நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் சமாதானத்தோடு வாழ பண்ணுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி, நீதியின் பாதை ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு அடையாளமா இருக்கிறது. அவரை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார். பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அது ஒரு பரிசுத்தமான வாழ்வு, உண்மையிலே பரவசமான வாழ்வு. பரிசுத்தமான வாழ்வு ஒரு பாதுகாப்பான வாழ்வு. கர்த்தர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இந்த பரிசுத்த வாழ்வு நமக்கு ஆண்டு கொடுத்த ஒரு பரிசாக இருக்கிறது. 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், முடிவிலே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன் என்று சொல்றார். உலகத்துல சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக அவருடைய நித்திய வீட்டுக்கு நேராக நம்மை நடத்திருக்கிறார். அதனால கர்த்தர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். மூன்றாவது, 23 சங்கீதம் 3வது வசனத்திலே அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். அடுத்த வசனத்திலே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டது. திருவசனம் தான் கோலும் தடியுமாக காணப்படுகிறது. இந்த திருவசனம்
நம்மை தேற்றுகிறது. பவுல் சொல்லும்போது கர்த்தராலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. அதனால எந்த உபத்திரவத்தில் அகப்படுவதற்கும் நாங்கள் ஆறுதல் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு தேவன் ஆறுதலை தருகிறார். சங்கீதம் 94 என் உள்ளத்திலே விசாரங்கள் பெறுகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உங்களுடைய கிருபை என்ன தாங்குகிறது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம சில பள்ளத்தாக்கின் வழியாகவோ சில சோதனையின் வழியாகவோ நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கட்டாயம் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய வசனம் தான் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆற்றுகிறது. திருவசனம் நம்ம வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. திருவசனத்தை நம்ம இடைவிடாமல் தியானிக்க வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி, சங்கீதம் 84 சொல்லப்பட்ட போல அவருடைய பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாள் நிலைக்கிறபடி கர்த்தர் நம்மை இந்த வசனத்தை கொண்டே தேற்றுகிறார். சங்கீதம் 23:5 பாருங்க, கனப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டு, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். அது ஒரு தேவன் நம்மை ஏற்ற வரையிலே கனப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவீதை சத்துருக்களுக்கு முன்பாக கனப்படுத்தினார். எவ்வளவோ அவரை துரத்தி மனமடிவாக்கின சவுல் குடும்பத்தாருக்கு முன்பாக தேவன் தாவீதின் தலை உயர்த்தி கனப்படுத்தினார். அதே போல மொர்தெகாயை ஆண்டவர் கனப்படுத்தினார். யோசேப்பை ஆண்டவர் கனப்படுத்தினார். சகோதரருக்கு முன்பாகவும் பார்வோனுக்கு முன்பாகவும் கனப்படுத்தினார். யாபேசை வேதம் சொல்றது, அவன் சகோதரர் எல்லாரையும் பார்த்தும் அவனை கனப்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒருவேளை சிறுமையா இருக்கலாம், மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். நம்ம கர்த்தரை உண்மையா பின்பற்றும் போது ஏற்ற வேளையிலே நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன். அதுவும் வேதம் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துகிறார். சங்கீதம் 27 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலிருந்து இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற தேவன். உங்களுடைய பிரயாசத்துக்கும் உண்மைக்கும் உங்களுடைய பக்திக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஏற்ற வகையிலே அவர் நம்மை உலகத்தாருக்கு முன்பாக கனப்படுத்துவார். கனப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அபிஷேகம் இது ஒரு விலையேறப்பட்ட ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல தங்கி இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை புரியாம அநேகர் ஒரு சிலர் பிரயாசம் பண்ணுவார். ஆனா இந்த அபிஷேகம் நம்மளை சகல சத்தியத்துகளை நடத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் என்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா புது எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறது. தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். அதே ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த அபிஷேகம் நமக்கு வேதம் சொல்லுது, இந்த அபிஷேகம் உங்களை போதிக்கிறது. இந்த அபிஷேகம் உங்களை நடத்துகிறது. வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது வலியுதுவே என்று அன்றைக்கு ஏசாயா சொல்லும்போது வலியுதுவேங்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். நமக்குள்ளே இப்பொழுது ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உள்ளத்திலே பேசுகிறார், உள்ளத்திலே உணர்த்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்மையிலேயே ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆக கர்த்தர் நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்தி அந்த அபிஷேகத்துல தினந்தோறும் நிரம்பி ஆவியானவர் நம்மை நடத்த விட்டு கொடுத்து வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர்ல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 விஷயங்களை நான் சொன்னேன். கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை தேற்றுகிறார், கர்த்தர் நம்மை சனப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறார். ஆண்டவர் நாமே இந்த சத்தியங்களை ஆசீர்வதிப்பவராக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். சோத்திரம்.